கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். இனி தமிழ்நாட்டு அரசு பதவிகளுக்கு வரணும் அப்படின்னு சொன்னா 40 மதிப்பெண் தமிழில் எடுத்து தேர்ச்சி பெற்றால் தான் வர முடியுன்ற ஒரு சின்ன ஒரு செக் பாயிண்ட். ஆனால் இன்னி வரைக்கும் அந்த சட்டத்தை முதலமைச்சர் உத்தரவிட்டு ரத்து பண்ணல. இந்திய நாட்டை சேர்ந்த எவரும் வேணுமானாலும் வரலாம். அவங்க தமிழில் அந்த இன்னைக்கு கூட குஜராத்தியோ ராஜஸ்தானோ உத்தரப்பிரதேசக்காரனோ தெலுங்கர்களோ கன்னடர்களோ மலையாளிகளோ வந்து அந்த தேர்வில் 40 மதிப்பெண் எடுத்துட்டாங்க, அவன் நாளைக்கு கோட்டாட்சியராக வருவான். ஆனால் தமிழன் போய் வேற எந்த ஸ்டேட்லையும் அப்படி ஆக முடியாது, அங்கே சட்டம் இருக்குது. அப்படி ஒரு சட்ட பாதுகாப்பை எல்லாம் செய்யுங்கும் போது தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு அப்படி கொதிக்குது ரத்தம். இப்போ அடுத்த 5 ஆண்டு காலம் என்ன செய்ய போறீங்க? இப்போ தேர்தலில் நிற்க போறதில்ல தமிழக வாழ்வுரிமை தமிழக வாழ்வுரிமை கட்சி தேர்தலில் நிற்கிறது. வேல்முருகன் ஆகிய நான் இந்த பதவிக்கானவன் அல்ல என்பதற்கால் இந்த பதவியை நான், உங்களுக்கு தெரியும், திமுக கொடுக்குற இந்த ஒரு இடமோ இல்லை 2 இடமோ என்பது அது எம்எல்ஏ சீட்டு இல்லை, அது எம்எல்ஏ என்கிற பதவி எனக்கு தெரியும். அந்த அளவுக்கு ஒரு வலுவான இடதுசாரி சக்திகளை கொண்ட ஒரு கூட்டணி தான். அதுவும் நான் எனக்கு கொடுக்குற கடலூர் மாவட்டத்துடைய தொகுதிகள் என்பது எனக்கென்று தனித்து ஒரு 30,000 36,000 வாக்குகள் உள்ள தொகுதிகள் என்பதை நான் ஏற்கனவே நிரூபித்திருக்கிறேன். எனக்கு இன்னும் கூடுதலாக ஒரு 10,000 வாக்குகள் இருந்தால் போதும். அது நான் திமுக சேர்ந்தாலும் என்னால் எம்எல்ஏ ஆக முடியும், அதிமுக சேர்ந்தாலும் எம்எல்ஏ முடியும். இல்லை நானும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தி நான் எஃபர்ட் போட்டேன்னா நானே கூட சுயேச்சா அந்த மக்கள் இப்படிப்பட்ட ஒரு மண்ணுக்கான மக்களுக்காக சமரசமற்று போராடுகின்ற வேல்முருகனை போன்றவர்கள் சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்று எனக்கு வாக்களிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் நான் தூக்கி ஒதுக்கி வைத்துவிட்டு இந்த 5 ஆண்டு காலம் தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து தமிழகம் எப்படி வஞ்சிக்கப்படுகிறது, தமிழர் வாழ்வுரிமை எப்படி பறிக்கப்படுகிறது என்பதை குறித்து என் தமிழ் சமூகத்திடம் ஒரு விழிப்புணர்வை உருவாக்கி ஒரு அறிவு பெற்ற ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு பகுத்தறிவுடன் சிந்திக்கக்கூடிய நல்ல ஒரு தமிழ் சமூகத்தை உருவாக்க நான் விரும்புகிறேன். ஒரு அரசியலை புரிதல் இல்லாதவர்களுக்கு பின்னால் அணிதிரள்வது. கட்சி தேர்தலை சந்திக்கும் கட்சியில் இருக்க நிர்வாகிகள் மற்ற நிர்வாகிகள் அது அப்படியே எனக்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் எனக்கு வருகின்ற போது எனக்கு உன்னுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அவர்களை சட்டமன்றத்திற்கு உள்ளே அனுப்புவதற்கான முயற்சிகளில் நான் ஈடுபடுறேன். நாம் தமிழர் உட்பட பல்வேறு அமைப்புகள் இருந்து நிறைய கட்சிகள் நிறைய அமைப்புகள் உங்களோட சேர்ந்தாங்க. கட்சி இன்னும் கொஞ்சம் வலுவடைஞ்சிருக்கு. ஸோ இந்த தருணத்தை பயன்படுத்தி கட்சியை வளர்க்கலாம் அப்படின்றதோட நோக்கம் தான் இந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்தது அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அதாவது எனக்கு பதவி வேண்டாம் என்பதற்கான நோக்கம் அதுவாக இருக்கலாம். நீங்கள் புரிந்து கொள்வது நியாயம் இருக்கிறது. காரணம், சட்டமன்ற உறுப்பினராக பல்வேறு அலுவல் காரணமாக என்னால் தமிழ்நாடு முழுக்க பயணித்து இன்னைக்கு அணியாக பல்லாயிரக்கணக்கில் இளைஞர்கள் நாளொரு மணியும் பொழுதொரு வண்ணமும் இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். அத்தனை இணைப்புகளையும் நான் என்னுடைய முகநூல் பக்கங்களில் பதிவிடுகிறேன். சில பதிவுகள் என்னால் இட முடியவில்லை. ஆக அவர்களை நான் நகர வாரியா, பேரூராட்சி வாரியா, ஒன்றிய வாரியா, தொகுதி வாரியா, மாவட்ட வாரியா, அந்தந்த அணி நிர்வாகிகள் வாரியா அழைத்து பேசி பொதுக்குழு செயற்குழு கூட்டங்களை நடத்துவதற்கான நேரமின்மை இருக்கிறது. அதனால் என்னை நம்பி என் தலைமையை ஏற்றுக்கொண்டு வருகை தந்த, நீங்கள் சொன்னது போல் வருகை தந்த பல கட்சியிலிருந்து வருகை தந்த அந்த உறவுகளுக்கு வாய்ப்பு கிடைக்கின்ற போது உள்ளாட்சி பிரதிநிதிகளாக, சட்டமன்ற உறுப்பினர்களாக, நாடாளுமன்ற உறுப்பினர்களாக அவர்களை அனுப்பி நாம் அழகு பார்ப்போம். நாம் ஒரு 5 ஆண்டு காலம் கட்சியினுடைய கட்டமைப்புக்கு நாம் கவனம் செலுத்துவோம் என்கிற அடிப்படையில் தான் என்னுடைய திட்டமிடல் இருக்கிறது. அதோட பின்னணியில இப்ப பாமக 2ஆ பிரிந்து இருக்கிறது. ஒரு பக்கம் அன்புமணி தலைமையில் வருவதும் மருத்துவர் ராமதாஸ் தலைமையில ஒரு அணியாகவும் இருக்கும்போது இந்த தருணத்துல உங்க கட்சியை இன்னும் வலுப்படுத்த முடியும் அப்படின்ற நம்பிக்கை தான் காரணமா? இடத்திற்கு நான் உயர்ந்திருக்கிறேன் என்றால் இது நீங்க சொன்ன இருவரும் ஒன்னா இருந்த காலத்தில் இருந்தும் சரி, நான் எனக்கு ஏன்னா அந்த குறிப்பிட்ட வன்னிய மக்கள் மட்டும் என் கட்சியில் இல்லை. நான் உலகம் முழுதும் வாழ்கின்ற தமிழர்களின் வாழ்வுரிமைக்காகவும் இந்த தமிழ்நாடு என்கிற இந்த நிலம் வாழ வேண்டும் என்பதற்காக இங்கே வாழ்கின்ற அனைத்து மொழிவழி சிறுபான்மை மக்கள் உட்பட அனைவரும் இங்கே நிம்மதியான ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு இன்றைக்கு இந்த நிலத்தில் வாழ்கின்ற அனைத்து மக்களுக்குமான தமிழக வாழ்வுரிமை கட்சி அப்படின்னு நான் இந்த கட்சியை பதிவு செய்திருக்கிறேன். உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழருடைய வாழ்வுரிமைக்காக நான் குரல் கொடுக்கிறேன். கால்நடைகளுக்காக, நம்முடைய நீர்நிலைகளுக்காக, இயற்கை வளங்களுக்காக, கனிம வளங்களுக்காக, இன்னைக்கு ஆற்று நீரை உறிஞ்சி விற்பதுக்கு எதிராக நான் போராடுகிறேன். மணல் குவாரிகளுக்கு இதே தானே நாம் தமிழர்லயும் செஞ்சுட்டு இருக்காங்க. திரு சீமான் அவர்கள் அவருக்கு என்னுடைய திரு நாம் தமிழருடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களுக்கு அரசியல் என்பது அவருக்கு முதல் முறை. எனக்கு அப்படி இல்லை. நான் ஒரு 45 ஆண்டு காலம் அரசியல் எனக்கு நினைவித்திருந்த காலத்திலிருந்து என்னுடைய முன்னத்தியர்கள் இந்த நாட்டுடைய மிக உயர்ந்த பொறுப்புகளை வகித்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசியலில், இந்திய அரசியலில் அவர்களெல்லாம் நான் பிறந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக அல்லது என்னுடைய தூரத்து உறவினர்களாக அல்லது என் கிராமத்தை சேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆக அவர்களிடம் நான் கற்றுக்கொண்ட அந்த அரசியல் பயிற்சி என்பதும் நான் ஒரு எல்லா நிலைகளிலும் இருந்து சமாளிக்கக்கூடிய ஒரு அரசியலை கற்றுக்கொண்டவன். உங்களுக்கு சமூக நீதி போராட்டத்தில் மருத்துவர் ஐயாவோடு 4 நூற்றாண்டு காலம், தமிழ்நாடு விடுதலைப்படையோடு ஒரு 10 ஆண்டு காலம், உங்களுக்கு திராவிட இயக்க வரலாற்றோடு பாட்டாளி மக்கள் கட்சி சேருவதற்கு முன்பு அவர்களோடு பயணித்த காலம்,
தமிழீழ விடுதலை புலிகள் இந்த மண்ணில் வந்து தங்கி ஆயுத பயிற்சி எடுத்துக்கொண்ட அந்த 83 87 வரையில் எம்ஜிஆர் இருந்த வரையிலான இந்த காலங்கள் அப்படி எனக்கு வந்து ஒரு முப்பரிமாண வாழ்க்கை என்னோடு இணைந்தது. அதனால எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், நெருக்கடிகள் வந்தாலும், இடர்பாடுகள் வந்தாலும் அத்தனையும் எதிர்கொண்டு நின்று களமாடக்கூடிய, பணி செய்யக்கூடிய அந்த ஆற்றல், அந்த வலிமை நான் வந்து எனக்கு என்னுடைய பேச்சு தொடங்கிய காலத்திலிருந்து அதை என்னுள் தன்னகத்தில் கொண்டு வாழக்கூடிய ஒருவன். அதனால எந்த நேரத்தில் எந்த அரசியலை எப்படி செய்யணும், எப்படி இந்த கட்சி, இந்த கட்சியினுடைய கொள்கைகளை, இந்த மக்களுக்கான போராட்டங்களை எடுத்து செல்லணும் அப்படின்ற அந்த அடிப்படை அரசியல் எனக்கு புரியும். அதனால நான் அதை புரிந்துதான் ரொம்ப நிதானமாக திட்டமிட்டு என்னுடைய அடியை மிக சரியாக சாதுரியமாக நான் எடுத்து வைக்கிறேன்.